ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பு சுவிசேஷ ஜெபக்குழு உறுப்பினருக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய ஆத்மீக மன்னா. மனுஷனுக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது: கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை தேவன் சோதித்தார். ஆபிரகாம் தன் முதிய இருக்கையில் ஈசாக்கை பெற்றெடுத்தான். அந்த ஈசாக்கை பலியிடும்படியாக தேவன் கட்டளையிட்டார். அந்த கட்டளை கீழ்ப்படிந்து தேவன் குறித்த மலைக்கு ஆபிரகாம் சென்றார். அப்போது தன் வேலைக்காரரை பார்த்து, நானும் பிள்ளையானானும் பலி செலுத்தி விட்டு நான் திரும்பமாக வருவோம் என்று விசுவாச வார்த்தையை சொன்னான். இந்த சோதனையில அவன் வெற்றி பெற்றான். ஈசாக்கு பதிலாக ஒரு ஆட்டை பலி செலுத்தி விட்டு திரும்ப சந்தோஷத்தோடு திரும்பி வந்தான். சோதனை சகிக்கிற மனுஷன் பார்க்கவன் என்று வேதம் கூறுகிறது. அன்பின் ஆண்டவரே, சோதனை சகிக்க எங்கள் பலந்தாரும் விசுவாச வாழ்க்கையில் முன்னே செல்ல உதவி செய்யும். இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.